வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக நம்ம மேக்கப் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹோல் மேக்கப் கிட்டே எப்படி நம்ம வீட்லேயே டிஐஒயாக செய்யலாம் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது பாடி லோஷன்ஸ் இல்லைனா பேபி லோஷன்ஸ் எது இருந்தாலும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஷேடுக்காக கோகோ பவுடர் ஆட் பண்ணுறோம். கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஷேட் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப டார்க் ஆயிரும். நீங்கள் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்லே 2 வீடியோ இருக்குது. கோகோ பவுடர் போட்டு எப்படி ஃபவுண்டேஷன் செய்யணும், கோகோ பவுடர் இல்லாமல் எப்படி செய்யணும்னு இருக்குது. அதை கூட நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஷேடுக்கு வந்துருச்சா அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லோ டோனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் டர்மரிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்பிம் பேபி டால்கன் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதில் டால்கன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டால்கன் பவுடர் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என் ஹேண்டில் அப்ளை பண்ணி என் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த டிஐஒய் கண்டெய்னர் எப்படி ரெடி பண்ணணுன்னு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். அந்த கண்டெய்னரில் தான் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வாங்கின ஃபவுண்டேஷன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் நம்ம ஹோம்மேடாக ப்ரைமர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையுமே நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கிறேன். கடையில் வாங்குற ப்ரைமர் மாதிரி இது ஒர்க் ஆகும். இது ஆல் டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டால்கன் பவுடர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுவுமே நீங்கள் வந்து உங்கள் ஷேடுக்கு என்ன ஷேடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுட்ரு எச்சா போடலாம். உங்களுக்கு ரொம்ப டார்க் ஸ்கின்னாக கொஞ்சம் அதிகமாக போடுங்க, உங்களோட லைட் ஸ்கின்னாக கொஞ்சம் வந்து கம்மியாக போடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தியாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற எம்டி காம்பேக்ட் பவுடரை வந்து நான் அதில் வந்து இதை மாற்றிக்க போகிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து நல்லா ட்ரை ஆக போகிறேன். இது 1 டே ஃபுல்லாக நல்லா வந்து காயணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நம்மளோட காம்பேக்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற காம்பேக்ட் மாதிரியே இருக்கும். இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஹோம்மேடாக வந்து ஐலைனர், காஜல், மஸ்காரா இது 3மே இந்த ஒரே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நிறைய டிஏவிக்கு வந்து இந்த அலோவேரா ஜெல் தான் பேஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற ஜெல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாவே ரிசல்ட் தரும். நெக்ஸ்ட் நான் வந்து சார்கோல் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஐலைனர் வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து 1 கேப்சூல் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மஸ்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரே இது வந்து நம்ம 3 விதமாக நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, பிளாக் அண்ட் ப்ரௌன் ஐலைனர் எப்படி செய்யுதுன்னு. அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் கண்டெய்னர் மாற்றியாச்சு. நம்மளோட ஐலைனர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்மேடாக ப்ளஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பவுடர் எடுத்துக்கோங்க. டால்கன் பவுடர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு பிங்க் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் இதில் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டில் வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவுமே நான் ஒரு சின்ன வந்து கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ட்ரையாக விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இது ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும் இந்த ப்ளஷ். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஷேடோ தான் ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து ஐஷேடோ பேலட் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பேலட் செய்யறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்டோட அந்த கேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் வச்சு நம்ம வந்து ஒரு பேலட் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பாக்ஸை வந்து ஒரு கலர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த வந்து நம்ம அந்த டேப்லெட்டோட அந்த கேஸ் எடுத்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபெஃபி பாண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஷேடோ பேலட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐஷேடோ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சில்வர் கலர் ஐஷேடோ தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் எடுத்துக்கோங்க, பெட்ரோலியம் ஜெல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஹேண்டில் போட்டு காட்டுற பாருங்கள். நல்லா ஒரு ஹைலைட் பர்பஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஐஷேடோவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளிட்டர் ஐஷேடோவாகவும். இப்போ இந்த பேலட்டில் நான் வந்து மாற்றிக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து கோல்டன் கலர் ஐஷேடோ ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேஸ்லின் 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஐஷேடோவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டால்கன் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் கலர் ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஐஷேடோ ரெடி ஆயிரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வந்து ப்ரௌன் கலர் எல்லோ பிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். டால்கன் பவுடர் பேஸு கோகோ பவுடர் நான் வந்து ப்ரௌன் கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மற்றதுக்கெலாம் வந்து டர்மரிக் அண்டு பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. தனியாகவே ஐஷேடோ பேலட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹோம்மேடாக லிப் பாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு பிங்க் கலர் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். அது கொஞ்சமாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக வந்து 1 ட்ராப் அளவுக்கு வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப் பாம் ரெடி. நான் இதை ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட லிப் பாம் ரெடி. நான் ஒரு கிளிட்டர் ஐஷேடோ சேர்த்ததுனால அது வந்து நல்லா ஒரு ஷைனியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து லிப் பாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கே தேவையில்லை. இது நல்லா நமக்கு லிப்புக்கு நல்ல ஒரு பிங்கிஷ் ஷேட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹோம்மேடாக மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ரிமூவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட மேக்கப் ரிமூவர் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் மேக்கப்பை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்மேடாக கன்சீலர் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டால்கன் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கன்சீலரும் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோம்மேடாக செஞ்சது தான். இது இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது. பார்த்திங்கன்னா நம்ம கன்சீலரும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக நம்ம இவ்வளோவுமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.